லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது கடந்த வாரம் திரைக்கு வந்த உருட்டு உருட்டு திரைப்படத்தோட விமர்சனம். உருட்டு 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 மரட்டுன்னு மரட்டுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையாகவே மரட்டுதுங்க. ஏன்னா கதை வாய்ஸாகவும் சதை வாய்ஸாகவும் இந்த படம் மரட்டுது அப்படி தான் நான் சொல்லுவேன். இதில் வந்து ஹீரோ நாகேஷ், அவருடைய பேரன் ஆனந்தபாபுவின் இளைய மகன் கஜேஷ் நாகேஷ் சந்துருங்கிற கேரக்டரில் மது அடிமையாக, அதாவது குடிபோதையிலே சதா சர்வகாலம் தெரிகிற ஒரு கேரக்டரில் இருக்கிறாரு. ரித்விகா ஸ்ரேயா சர்மி அவங்க தான் அவருடைய ஜோடி. ஆனால் அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவரை பொறுத்துக்க முடியாமல் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது என்ன முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லோரையும் டப்புன்னு அதிர்ச்சிக்குள்ளாக்குற ஒரு முடிவு. அதுதான் மெயின் கதை. இன்னொரு பக்கம் ஒரு பாக்கெட்டில் 10 பைசா கூட இல்லாமல் இளம் பெண்களை பார்த்தா தன்னுடைய தகுதி என்ன தராதரம் என்னன்னு தெரியாமல் சுற்றுற இளைஞர்களுக்கு பாடம் நடத்துது. ஒன்று மதுவுக்கு பாடம் நடத்துது இந்த படம், இன்னொன்று மாது விஷயத்துலேயும் பாடம் நடத்துது. நம் இளைஞர்கள் தங்களுடைய தகுதி தராதரம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட ஐ லவ் யூ சொல்லணும். பாக்கெட்டில் 10 ரூபா பணத்தை வச்சுக்கிட்டு 10,000 கோடிக்கு அதிபதியாக இருக்கிற பொண்ணுக்கிட்ட போய் ஐ லவ் யூ சொல்லக்கூடாது. 10,000 கோடி வேணாம், 10 லட்ச ரூபா இருக்கிற பொண்ணுக்கிட்ட போய் ஐ லவ் யூ சொல்லக்கூடாது இல்லையா? அதை வந்து அழகாக சொல்லியிருக்குது முன்பாதியில். பின்பாதியில் நான் சொன்ன இந்த மதுவுக்கு ஹீரோவுக்கு ஹீரோயின் கொடுத்த தண்டனை, இது வந்து அப்படியே பெரிய ட்விஸ்ட் படத்தில். இது எல்லாத்தையும் விட என்ன கவர்ந்தது நான் சொல்ல இல்லைங்களா, கதையை காட்டிலும் சதை கவர்ந்ததுன்னு. இந்த படத்தில் 3 பொண்டாட்டி முருகேசன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் நம்ம நான்கடவுள் ராஜேந்திரன், மொட்டை ராஜேந்திரன் வராரு. அவருக்கு 3 பொண்டாட்டிங்க. 3 பொண்டாட்டிங்களும் கோக்குமாக்காக இருக்குது. உங்களுக்கு தெரியும், அவங்கள பல படங்களில் பார்த்துருப்பீங்க. அதில் 2 பேரை, ஒன்று அஸ்மிதா, நம்ம விஜய் ஆண்டனி படத்தில் அப்படி ஒரு பாட்டுக்கு குத்தாட்டம் போட்டவங்க. அடுத்து சின்னாலப்பட்டி சுகி, வேற லெவலுங்க. இவங்க 2 பேரும் போதாதுன்னு ஹேமான்னு ஒரு அம்மா அப்படிங்கிற லெவலில் இருக்காங்க. 3 பேரும் நம்ம 3 பொண்டாட்டி முனுசாமி நம்ம மொட்டை ராஜேந்திரனுக்கு மனைவியான கதையே சுவாரஸ்யமாக இருக்குது. அதை தாண்டி அவரோட இவங்க பண்ணுற ரொமான்ஸு, அது இதுதாங்க உருட்டு உருட்டு. ஒரு பக்கம் ஹீரோ மது புட்டியை உருட்டிகிட்டு இருக்கிறாரு, கூட இருக்கிற குட்டியை கண்டுக்காம இருக்கிறாரு. ஒரு பக்கம் நம்ம மொட்டை ராஜேந்திரன் சித்த வைத்திய சாலையை வச்சுக்கிட்டு அங்கே 1க்கு 2 2க்கு 3ன்னு 3 பொண்டாட்டிங்களை விட்டுறாரு. வேறு லெவலு. அதில் மெசேஜும் இருக்குது படத்தில். இவர் வந்து சித்த வைத்தியன்னு சொல்லிட்டு காப்பி பொடியெல்லாம் மூலிகை மருந்தாக கொடுக்குற காமெடியெலாம் இருக்குது. அதுக்கப்புறம் அவர் போலீஸில் சிக்கி சின்ன பொண்ணாமாகிற அந்த கதையும் இருக்குது. ஆமாம், வேறு லெவல் படம். என்ன ஒன்றுனா, பட்ஜெட் எடுத்த விதம் மினிமம் பட்ஜெட் கூட கிடையாது, ரொம்ப மினிமம் பட்ஜெட்டில் எடுத்திருக்காங்க. அது கொஞ்சம் நமக்கு வந்து சில சீன்கள் ஒட்டியும் ஒட்டாமல் இருக்குது, அவ்வளோதானே வழிய. இந்த படம் உருட்டு உருட்டு உண்மையாக கொடுத்த காசுக்கு ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன். காரணம், இந்த 3 பொண்டாட்டி முனுசாமியும் அவரோட 3 பொண்டாட்டிங்களும், அது இல்லாமல் ஹீரோயின் ரித்விகா ஸ்ரேயா, அவங்க வந்து சர்மிங்கிற கேரக்டரில் சும்மா சாமியாக வராங்க. அவங்க ஊர் பெரிய மனிதர் டபுள் டாக்குமெண்ட் தர்மராஜ், அவர் தான் இந்த படத்தோட தயாரிப்பாளர். பத்மராஜ் ஜெய்சங்கர் அவங்களுடைய மகளாக வராங்க. அவருக்கு தெரியாமல் இவரை காதலிக்கிறாங்க. இவன் சந்தோஷனாலும் குடிக்கிறான், துக்கனாலும் குடிக்கிறான், யாராவது ரோட்டில் ஒன்றுக்கு போனால் குடிக்கிறான், யாராவது இந்த பக்கம் போனால் குடிக்கிறான். இப்படிப்பட்ட கேரக்டரை வச்சுட்டு எப்படி வாழ்கிறது அப்படின்னு ஒரு கட்டத்தில் ஒரு உடனடி முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவு குடிக்கிற நம்மளை டப்புன்னு குடிய விட்டுறலாமா அப்படின்னு தோன்ற அளவுக்கு ஒரு முடிவாக இருக்குது. அதுதான் இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. பாவா லட்சுமணன், சேரன்ராஜ், மிப்பு, நடேசனுக்கெல்லாம் இந்த படத்தில் வந்த வாழ்க்கை வேறு லெவல். அங்காடி தெரு கருப்பையா நம்ம அங்காடி தெருவில் நம்ம மறைந்த சிந்துவோட கணவராக வருவார். அவர் ஊனமாக இருக்கிறத காரணம் காட்டி அந்த அம்மா சோரம் போவாங்க. அது வந்து அதை பார்த்துட்டு கண்ணீர் வடிப்பார் அவர், அப்படி ஒரு கேரக்டரு. ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க ஒரு பிரமாதமாக இருக்கும். அன்றைக்கி வந்து அங்காடி தெரு நம்ம வசந்த பாலன் இயக்கத்தில் அந்த அங்காடி தெரு சிந்துக்கு கணவனாக நடித்த கருப்பையா இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்கிறாரு. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இல்லை கஜேஷ் நாகேஷ் சந்துருவா குடிகாரராக வாழ்ந்துருக்கிறாரு. ரித்விகா ஸ்ரேயா சர்மியா வாழ்ந்துருக்கிறாங்க. மொட்டை ராஜேந்திரன் 3 பொண்டாட்டி முனுசாமியா அசத்தி இருக்கிறாரு. அஸ்மிதா, ஹேமா, சின்னாலம்பட்டி சுகிலாம் போட்டு கவர்ச்சி விருந்து படைச்சிருக்கிறாங்க. பாவா லட்சுமணன், சேரன்ராஜ் எல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டேன், எல்லாருமே பிரமாதம். சேரன்ராஜ் போலீஸ் ஆஃபீஸராக வராரு. பாவா லட்சுமணன் இருக்கிற இடம் தெரியாமல் 2 போயிடுறாரு. தொழில்நுட்ப கலைஞர்கள் இந்த படத்தில் வந்து யுவராஜ் பாலராஜோட ஒளிப்பதிவு, அவர் கேமராவை உருட்டி நமக்கு சதை திரட்டுகளை சும்மா சரியாக படம் பிடிச்சிருக்கிறாரு. பாடல் இசை அருணகிரியோட பாடல் இசையும் சரி, கார்த்திக் கிருஷ்ணனோட பின்னணி இசையும்
சரி, படத்துக்கு பக்கா பலம். பெப்சி தாஸ் பாஸ்கர் இவங்களோட பாடல்களும் சரி, திருச்செல்வத்தோட எடிட்டிங்கும் ஒன்றும் பெருசாக குறை சொல்கிறதுக்கு இல்லை. இந்த படத்தை இப்படி தான் கட் பண்ண முடியும் அப்படிங்கிற அளவில் இருக்குது. தினா மாஸ்டரோட நடனம் வேறு லெவலுங்க. மொத்தத்தில் உருட்டு எங்கேயாவது சில்லற காசு இதெல்லாம் புரட்டிக்கிட்டு உடனடியாக இந்த படம் ஓடுற தேட்டருக்கு உருண்டு போவீங்களோ திரண்டு போவீங்களோ போய் பாருங்கள். நிச்சயமாக நான் சொன்ன விஷயங்கள் அதுவும் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் கண்களுக்கு விருந்தாக இருக்கும். அதே மாதிரி கருத்தாழ்மிக்க படமாகவும் தெரியும். நான் சொன்ன ஆங்கிளில் நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் எனது பார்வையில் 10க்கு 6.5 மதிப்பெண் கொடுத்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.